ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காங்க. அப்பத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மலரை கூப்பிட்டு நீ உடனே தமிழோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே தமிழ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இல்லை, நீ இப்போ வசந்திக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் வசந்தி நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கீங்க? இவங்க என்னன்னா அவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களா எதுவுமே வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நாங்கள் வந்து கேட்குறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம், நாங்கள் இப்போ வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இருக்கிற அந்த கோயிலில் தான் வந்து நிச்சயம் பண்ணுறாங்க, நீங்களாம் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போத்தான் சரிங்கம்மா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்கிறாங்க, இப்படி பெரிய வீட்டிலேருந்து அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு. சரி சரி, நம்ம அங்காளி பங்காளி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்க எல்லோரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா வந்து சொல்கிறாரு. அப்புறம் தமிழையும் கூப்பிடுறாங்க. வண்டி வந்துட்டு வர சொல்லிடுறேன், வா தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இல்லை நம்ம எல்லாருமே நடந்தே போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நம்ம நடந்தே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இந்த விஷயத்த அதுக்குள்ளே ஈஸ்வரி கிட்ட மாடசாமி வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களும் சரி நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க இல்லையா, அங்கேயும் அவங்க வர்றாங்க. அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே சீக்கிரமாக நிச்சயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அவசரப்படுறாங்க. ஆனால் அங்கே வந்து இல்லை, இந்த ஓலையெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாவித்திரி வந்துட்டு எதுக்கு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தமிழ்ச்செல்வி வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து ஏதாவது கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வந்தவுடனே அப்போ சொல்கிறாங்க, நானும் சொன்னேன், நீ கேளு, நியாயத்தை நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நியாயமெல்லாம் கேட்க வரல, அவர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்னமோ பண்ணிக்கிட்டோம், என் கழுத்தில் கட்டின தாலி சுமையாக கிடக்குல்ல, அதை ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறமா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், எனக்கு அவர் வேண்டாம், ஆனால் இந்த தாலிக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் அவள் வேண்டாம், அவள் கூட வாழ்கிற இஷ்டம் எனக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. பெரியவங்களாம் பேசிவிட்டு சரி ஓகே, உங்கள் 2 பேத்துக்குமே வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா பெரிய பிச்சு போட்டு நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் நம்மளோட முறைப்படி 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆன மாதிரி அப்படின்னு சொல்கிறனால அவங்க 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை பிச்சு போட்டுட்டு 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்பத்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சேது மாலெல்லாம் போட்டு நிற்கும்போது தட்டு மாற்றுறதுக்கு போகிறாங்களே, அந்த தட்டெல்லாம் தட்டி விட்டு, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், யாராவது அம்மா அம்மாச்சி அப்பத்தான்ட்டு யாராவது வந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் போகிறேன், நான் தமிழ்ச்செல்வியோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீ இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன் தமிழ், நானும் அவங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீ நீ மட்டும் அந்த உறவு முறிச்சிட்டு வரல, நானும் அவங்க உறவெல்லாம் முறிச்சிட்டு வந்துட்டேன், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்பத்தான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி உள்ளே கூப்பிடுறாங்க. கருப்பு வந்துட்டு சேதுக்கிட்ட பேசுகிறாரு, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட, இது பெரிய தப்பு, இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. சேது என்ன அவள் பண்ண தப்புக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் வந்துட்டு கருப்பு வந்து இல்லை, உனக்கு இப்போ தெரியாது, எல்லாத்துலேயுமே நீ ரொம்ப அவசரப்படுற, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நீ வருத்தப்படுவ சேது, அது நான் இப்போ சொல்கிறது புரியாது, உனக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சேதுவுமே யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.